ஆதரிப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 55:22 பார்க்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அனைத்து பிள்ளைகளையும் ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார், பாதுகாக்கிறவராயிருக்கிறார், பராமரிக்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லா ஜனங்கள் மீதும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் 1 பேதுரு 5:7 சொல்லப்படுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே வையுங்கள் என்று சொல்லி பார்ப்போம். நம்பிக்கை வைக்க வேண்டும், தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். தாவீது தன்னைத்தானே உற்சாகப்படுத்தினார், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தினார். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், நானும் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு சொல்லும். தாவீது கர்த்தருடைய வல்லமையையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் அவன் நம்பி இருந்தார். அதுபோல நாமும் அங்கே தாவீதை போல கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைப்போம். அவர் நம்மை ஆதரித்து பாதுகாத்து நிச்சயமாக நடத்துவார். இந்த காலங்களில் நாம் நம்முடைய எல்லா குறைகளையும் கவலைகளையும் அவர் மேல் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.